நம்ம கதிரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் நெட்டையா வருவானே, கரிகால கரிகால, அவனும் இன்னொருத்தனும் குடி போதையில ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க, சண்டை போடாதீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே போனேன். அப்போ உருட்டுக்கட்டையை வச்சுக்கிட்டு ஓங்கி அடிக்க வந்தான் என்ன. ஜனனி வந்தா அந்த உருட்டுக்கட்டை நீங்க உட்காருங்க அப்பதா. உட்காருங்க அப்பதா. சந்தோஷம் நம்ம கூட இருக்கும்போதே ஆபத்தும் பக்கத்தில் வந்து வந்து போகுது. அது நம்மளை தாக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதுக்கிட்டேருந்து தப்பிக்கணும். ஒருவேளை அதை நம்மளை தாக்குச்சுன்னா அந்த பாதிப்பை பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். என்னக்கா தனியா வர சொல்லிட்டு போறாங்க, எது பிரச்சனையா இருக்குமோ? அதெல்லாம் எதுவும் இருக்காது, வா போய் பார்க்கலாம். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் there is nothing to worry. தலையில பலமா அடிபட்டிருக்கு, அதுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கிற மாதிரி தெரியல, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக இப்ப ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு அரை மணி நேரத்தில் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. பிளட் லாஸ் ஆனதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. பிபி கொஞ்சம் லோவாக இருக்கு. எல்லாமே கொஞ்ச நேரத்தில் ஸ்டேபிள் ஆகிடும். தேங்க்யூ டாக்டர். அப்புறம் யாரோ அடித்து காயப்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலையா? அவளோட ஹஸ்பண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு டாக்டர், கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. ஓ ரைட் ரைட். அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் இன்னைக்கு ஈவினிங், அப்படி இல்லைனா நாளைக்கு மார்னிங் வந்துடும். ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இட்ஸ் ஓகே டாக்டர், நோ ப்ராப்ளம். எத்தனை நாள் ஆனாலும் சரி, ஷீ ஷுட் பி கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அதான் ஒன்றும் மேஜர் இஷ்யூலாம் இல்லை, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அவங்க கண்ணு முழிச்சதும் உங்களை கூப்பிட சொல்கிறேன். சரி டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர்.
ஐயோ, நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளவு பாடுபட்டுச்சு அந்த புள்ள. இப்படியே வந்து படுத்து கிடக்குறாள். கடவுளுக்கே அடுக்காது. அப்பத்தான் என்ன வர வாங்கிட்டு வந்திருக்கோமோ. அந்த சந்தோஷத்தை கெடுக்க தானே திட்டம் போட்டிருக்காங்க. அப்பதா, என்ன அப்பதா சொல்றீங்க? திட்டம் போட்டிருக்காங்களா? ஆமாம்மா, திட்டம் போட்டு ஆளுங்களை உள்ள கொண்டு வந்து என்ன அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஐயோ, இதுல ஜனனி மாட்டிக்கிட்டா. இத லேசில் விடக்கூடாதுமா. இதுக்கப்புறமாவது ஒரு திடமான முடிவு எடுக்கணும். அப்பதா, யாரு திட்டம் போட்டாங்க? என்ன பண்ண போறாங்க அப்பதா? எனக்கு எதுவுமே விளங்கல. இல்ல, எனக்கும் சரியா புரியல. ஆனா இது வெரி வெரி பிளான்டு அப்படின்னு எனக்கு தீர்மானமா தெரியுது. முதல்ல ஜனனி நல்லபடியா கண்ணு முழிச்சு வரட்டும். அப்புறம் என்ன பண்றதுன்னு நான் முடிவெடுக்கிறேன். என்னமாச்சு? வாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம பெரியசாமி தான் சொன்னாரு. இப்ப பரவாயில்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க. எனக்காக லோக்கல் ஸ்டேஷன்ல கொஞ்சம் போய் பேச வேண்டியிருக்கும். என் பேர சக்தி அங்கதான் போயிருக்கான். என்ன பண்ண சொல்லுங்க, நான் செய்யறேன். ஒரு நிமிஷம், அப்படி வாங்க, நான் டீட்டெயிலா சொல்றேன். வாங்க. என்னக்கா இப்படி சொல்றாங்க? கொலகார பாவிங்க. இதெல்லாம் பாவக்கா, கடவுளுக்கே அடுக்காது. பாவம், அந்த பிள்ளைக்கு என்ன தேவை கிடக்கு? நம்ம வீட்டுல வந்து இப்படி கஷ்டப்பட. பாவம் ஜனனி. அப்பதான் என்னென்னவோ சொல்றாங்களே, என்னது கொலையே பண்ண துணைச்சிட்டாங்களா? ஐயோ, அழாத ரேணு. ஜனனி, இவளுக்கு அடிப்பட்டதை விட அப்பதான் சொன்னதை கேட்க பயமா இருக்கு. என்னப்பா சொல்ற? இந்த முள்ள பைய சரியான கிறுக்கண்ண. ஏய், அவன் கிறுக்கணும் செருக்கணும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்ம கொடுத்த காரியத்தை முடிக்கணும், அதான் என் வேலை. அந்த லிமிட்ல தானே பண்ணி அவனை வச்சிருந்துருக்கணும். சும்மா அதை விட்டு போட்டு அவன் தோல்ல கையை போட்டுக்கிட்டு தோட்டம் தரவெல்லாம் சுத்தி பார்த்து தெரிஞ்சுன்னா அவனுக்கு இலக்காரமா போமா இல்லையா? இப்ப அப்படித்தானே ஆகி போச்சு. நான் தான் அவனுக்கு தெளிவா சொல்லி விட்டுருந்தேன்ல, எப்படி செய்யணும், எங்க வச்சு செய்யணும், எப்ப செய்யணும்னு. அப்புறம் என்ன? அட என்ன பண்ணி சரி, இந்த தள்ளி விடுற கிள்ளி விடுற ஐடியால ஏன் கொடுத்தேன்? மாமா வணக்கம். கரிகாலன், இந்த பெப்ப கதை எதுக்குப்பா இங்க வரேன்? அந்த தள்ளி விடுற ஐடியா கொடுத்ததே வந்தேன். வணக்கம் மாமா, நலமா இருக்கீங்களா?
என்ன மாமா அப்படி பாக்குறிய? இவன் தான் கொடுத்தான் அந்த ஐடியாவை. அப்போ இவனுக்கு எல்லாம் தெரியும். ஏய் கதிரு, நீ தான் இருக்கிறதே கொஞ்சம் விவரமானவனு உன்னை நம்பி அனுப்பி வச்சேன். நீ இவங்களோட மேலே இருக்கியாப்பா நீ? என்னப்பா நீ தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதையெல்லாம் இருக்கு. மாமா என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சா என்ன, இந்த வீட்டுல நான் ஒருத்தன் இல்லையா? என்ன நம்பி சொல்ல மாட்டீங்களா? ஏய் மூணாவாய, என்ன உரிமை இருக்கு உனக்கு? என்ன வழக்கு என்ன உரிமை இருக்கு உனக்கு? பேசாம வாயை மூடிட்டு நிக்கணும், கொன்றுவேன் உன்னைய. ஏப்பா கதிரு, இதுல நம்ம நேரடியா சம்பந்தப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் உன்ட்ட விவரமா சொல்லி ரகசியமா செய்ய சொல்லி அனுப்பிச்சேன். இந்த உளர்வாயிட்ட போய் சொல்லலாமா நீ? நான் சொல்லண்ணே. என்னதான் நான் சொல்லல? பண்ணிட்டு வந்த முட்டாள் காரியத்துக்கு விளக்க வர கொடுக்குறியாக்கும். ஏய், இதில் நம்ம சிக்கனம்னா என்ன ஆகும்னு தெரியும்ல? அண்ணே அதெல்லாம் எதுவும் ஆகாதுண்ணே. என்ன ஆகாது மாமா? உசுரே போனாலும் தெய்வத்தை காட்டி கொடுக்க மாட்டேன் மாமா. மூடிட்டு நிக்கிறியா? அண்ணே இவன் பேர்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அது அவங்களுக்குள்ளேயே சண்டை வர்ற மாதிரி தான் ஒரு செட்டப்பே பண்ணியிருக்கோம். அப்படியே போலீஸ் கண்டுபிடிச்சி வந்தா கூட அவங்க அதைத்தான் சொல்லுவாங்க. அப்புறம் சக்தி மாமாரின்னு சொன்னீங்கல்ல, அந்த மாவன் தான் அவன் பொண்டாடி கடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஓடியாந்தான். இப்போது ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான். அப்புறம் நம்ம வீட்டு பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து தான் அவளை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. ஏய் போதும் நிறுத்துப்பா. சும்மா ஒரு கிளவியை சோழி முடிக்க சொன்னால் அதுக்கு வக்கில்ல, தேவையில்லாத வியாக்கியானமெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. உன்னை நம்பி அனுப்பிச்சேன் பாரு, என்னையே சொல்லணும். இனிமேல் விட்டுருங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். யாரும் என் கூட வர வேண்டாம். சும்மாவா சொன்னாங்க தான் போகிற காரியத்துக்கு தம்பி போனால் மட்டுன்னு? அது சரியாக தான் இருக்குது. இங்கே பாரு கதிரு, அந்த முள்ள பையிட்ட வேறு எதுவும் பேச்சுவார்த்தை வச்சுக்கிற வேண்டாம், புரியுதா? அவன் பணம் கேட்பான், எவ்வளோ கேட்டாலும் தூக்கி எறிஞ்சிட்டு விரட்டி அடிச்சு விட அவனை. கவனமாக இருக்கணும்ப்பா, நம்ம பேர் லீக் ஆகிடக்கூடாதா? இங்கே பாரு, லீக் ஆச்சுன்னு வையேன், மானங்கட்ட பழப்பா போயிரும்டா. அண்ணா ஆதரவு வருது. உங்க 2 பேரையும் அம்மா கூப்பிடுது. என்னவா அம்மாவுக்கு தெரியல. போ வரேன். ஆதிர சி வரேன். பாப்பா ஏய், நீ எங்கடா வர? ஆதிர அங்கேயே நில்றா, போட. அங்கேயே நிற்கணும். பாப்பா மாமா கோவத்துல சொல்லுவாரு, அதுக்காக நாம வீட்டுக்குள்ள போகாம இருக்க முடியுமா? நம்ம போவோம். ஏம்மா வாரேப்பா. இங்க இருக்கியா? என்னம்மா ஏதோ கூப்பிட்டோம்ல, என்ன? காபி போட்டுட்டு இருந்தேப்பா. காப்பியா? சாப்பிடு. நீலாம் எதுக்குமா காப்பி போடுற? என் வீட்டில் காப்பி போடுறதுக்கு வேற ஆள் இல்லையா? அவள் போட மாட்டாளா? குறைஞ்சு போயிடுவாளா? நான் தான்ப்பா அவளை எதையும் செய்ய வேண்டாம்னு சொன்னேன். முகரைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. ஹலோ, ஏய் மாமா வீட்டுல இருக்கேன். அந்த மாமா இல்ல, குணசேகர மாமா. அப்புறம் பேசுறேன், வை. என்ன ஆதிர, முகம் ஒரு மாதிரி இருக்கு? சீ போட. என்ன கோச்சிட்டு போகுது? எனக்கு வேணாம்மா. ஏன் அத்த, ஏன் அப்படி இருக்கு ஆதிர? மூஞ்சே வாடி போயிருக்கு. ஏய் பேசாம இரு. கதிரு, காப்பி இங்க வச்சிருக்கேன், சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா விடு. அத்த, மாப்பிள்ளை காப்பி ஏன் டிபன் சாப்பிடலன்னு நீங்க நினைக்கலாம். நோ, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கைய நினைப்பேன். டேய் பேசாம இருக்க மாட்டியா? ஆமா, அந்த சீமை அழகுக்கு என்னப்பா ஆச்சு? ஏதோ அடிபட்டிருக்குன்னு ஞானம் சொன்னா. பொங்கல் விழாவில் ஏதோ அடிபட்டுருச்சாமா. சும்மா இல்லாமல் ஆட்டம் போட்டிருப்பாங்க, எங்கிட்டாவது விழுந்திருப்பாங்க. ஆமா, பேசுற வாய்க்கு அடிபடாம வேற என்ன செய்யும்? வென விதைச்சா வெனதான் அறுக்கணும். என் குடும்பத்தை 2 ஆக்கணும்னு பார்த்தா இல்ல, அதான் ஆண்டவனா பார்த்து அவ மண்டைய 2 ஆக்கிட்டான். அத்த, ஆண்டவன் இல்ல. இல்ல மாமா, விதி வலியதுன்னு சொல்ல வந்தேன். ஆமா, இவளுகளெல்லாம் எங்கப்பா?
அவளுக்கு அடிபட்டா இவளுக்கு எல்லாம் அங்கேயே கதின்னு கிடக்குறாளுங்க. என்ன ஆட்டம் ஆடுறாளுங்க. வரட்டும், வச்சுக்கிறேன். ஏப்பா, நான் கொஞ்சம் தலையை சாய்க்கிறேன், நீங்க பேசிக்கிட்டு இருங்க. என்ன? சரி அத்தை. லூசு போயில வாடா, உளறிட்டே இருக்க. தூக்கி போடி மிரிச்சா செத்து போயிடு. ஏய், அவனதுக்கு வந்துட்டு இருக்க? ஆள் பார்த்து கூட்டு போயிருக்குவாரு. உன்னே சொல்லணும்ப்பா. ஏண்டா ஏய், என்ன எல்லாத்தையும் உளறிட்டு இருக்க? சொல்லியிருக்கலடா நான் யார்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு. இனிமே வாயை திறந்தேன்னு வையே, பல்ல பேத்துருவேன் ராசுகள். ஏ கதிரே, இவனை வெளியே எங்கேயாவது கூட்டு போப்பா. உயிரை வாங்கிட்டு இருக்கேன். போடா. நான் போக சொல்றேன்ல. மாமா. என்னடா என்னடா மாமா, நீங்க தானே நான் திரும்ப நிக்கணும், நீ ஏன் தளபதின்னு சொன்னீங்க, இப்ப வெளில போய் சொல்றீங்க? ஆமா, நான் பெட்ரூம்ல போய் படுக்க போறேன். திரும்பி பார்த்தா நீ நிப்பியா? என் பொண்டாட்டியாடா நீ? திரும்பி பார்த்தா பொண்டாட்டியாலே நிக்கிறது இல்ல, இவர் நிப்பாரான். ஒரு பேச்சுக்கு சொன்னா அதே பிடிச்சி தொங்குவியா? ஏன்டா இப்படி இருக்க? ஏய், இவனுக்கு ஏதாவது வேலை கொடுத்து வெளியே அனுப்பா. சும்மா பாடா படுத்திட்டு இருக்கான். இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு போன கேன போய் கூட்டணி தோணியில் விழுந்த ஓட்டாம்பாங்க. அந்த கதையா இருக்கு. டேய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? உளறிட்டே இருப்பியா? போ, எங்கேயாவது போய் தொலை. மாமா, நான் போக மாட்டேன், இங்க தான் இருப்பேன். ஆதிரியா கட்டிக்கிற வேலை அட்டி வெளுத்துருவேன். மரியாதை வெளியே போ, கிளம்பு. ஓடி சாயந்தரமாவா? சாயங்காலம் வரணுமா? ஆட பாவீங்களா, எப்படி கலர் மாறுறானுங்க இவங்க. தேவைப்பட்டா கூட வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா வெளியே போடான்னு அடிச்சு துரத்துறாங்க. அதெல்லாம் மானஸ்தம் பண்றது. கரிகாலம் அப்படி கிடையாது. பார்க்க போற இந்த கரிகால ஆட்டத்தை மீனாட்சி அம்மா நீ தான் காப்பாத்தணுமா. காலங்காலமா இந்த வீட்டோட மாப்பிள்ளையா நான் இங்க இருக்கணும். நீ தான் நடத்தி வைக்கணும் எல்லாத்தையும். வர்றேம்மா, போயிட்டு சாயங்காலம் வந்துடுறேன்.